வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ரவா கேசரி. இது நம்ம சேனலுடைய 100வது வீடியோ. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் வேணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வானல் வச்சுருக்குங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. உடைச்ச முந்திரி 20 எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தனியாக எடுத்துக்கலாங்க. திராட்சை ஒரு 10 எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. திராட்சை சீக்கிரம் பொரிஞ்சுதுங்க. திராட்சையை வறுத்து எடுத்தாச்சுங்க. ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. இப்போ வறுத்த நெய்யிலே நாம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ரவையை லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம வறுத்த ரவையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நெய்யில் லேசாக வறுத்து சேர்த்தோம்னா நம்மளுக்கு கேசரி நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா ரவாலாம் நல்லா பொல பொலன்னு இருக்குங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. தண்ணியெல்லாம் இந்தளவுக்கு கொதிச்சிருக்குங்க. இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்க்குறேங்க. நான் மஞ்சள் கலர் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பவுடர் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இது கூடவே நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாங்க. நம்ம விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கணும். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த கேசரியோட இனிப்பு எடுத்து கொடுக்குங்க. 2 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காவை இந்த டைமில் தாங்க சேர்க்கணும். அப்போ தான் இதோட வாசனை நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாதுங்க. அப்போ வாசனை நம்மளுக்கு கம்மியாயிடும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இது நம்மளுக்கு உருகுனதுக்கப்புறமா நீத்து வருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ தண்ணி விட்ட மாதிரி நீத்து வந்திருக்கு. இப்போ கேசரிலாம் நல்லா கொல கொலன்னு இருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சைலாம் சேர்த்துக்கலாம். சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.